இவங்க அங்காளம்மன் கோயில் கட்டிட்டு வாராகி அம்மனை வச்சாக்கா என்ன ஆகும்? குலதெய்வத்தை யார் ஒருவன் வணங்கலையோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. விஷ்ணுவை கும்பிட்றியா, அந்த விஷ்ணுவை எல்லா தெய்வமா பாரு. சிவனை கும்பிட்றியா, அந்த சிவனை எல்லா தெய்வமா பாரு. பீப்புள்ஸ் ஐ நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இறைவனை தேடி நிகழ்ச்சிக்காக காஞ்சிபுரம் வந்தவாசி சாலை தூசி அடுத்துள்ள ஸ்ரீ பத்மாபுரம் ஸ்ரீ தேவி லலிதாம்பிகை பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ பாலானந்தா சுவாமிகளை சந்தித்து ஆன்மீகத்தை பற்றி பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஸ்ரீ மாதா பாலானந்த சுவாமிகளை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். ஸ்ரீ பத்மாபுரம் ஸ்ரீதேவி ஸ்ரீ லலிதாம்பிகை பீடத்தை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாம்மா. அதாவது இந்த பீடமாகப்பட்டது கடந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வேகவதி தென்கரையில் அம்பாள் தன்னை ஆவிர்வாகம் பண்ணிட்டா. அம்மா உருவானது அங்கே. அவள் நிரந்தரமாக இந்த உலக மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த குரங்கனில் முட்டம் பல்லாவரம் நத்தக்கொள்ளை அப்படிங்கிற இந்த ஊருக்கு சென்ட்ரில் பத்மபுர புண்ணியக்ஷேத்திரத்தை அமைச்சு அம்பாள் இங்கே அருளாட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாள். இந்த ஊருடைய சிறப்பு சொல்லணும்னா புராண ரீதியான சிறப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாத பல சித்தர்கள் இங்கே தபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகான் சேஷாதிரி சுவாமிகள் அவர் பிறந்தது காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தில் பிறந்து இந்த ஞானத்தை தேடி பல இடத்துல அவர் தபம் பண்ணுறார். அப்படி தவம் பண்ண பல இடங்களில் ஒரு இடம் இந்த குரங்கனில் முட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லவர் புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரங்கனில் முட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர் குகையில் சில காலம் தபம் பண்ணி சுவாமி இங்கேருந்து தான் திருவண்ணாமலைக்கு போனதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அப்படி பல புண்ணியம் விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் தன்னை வெளிப்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தால் தான் இந்த பத்மபுரம் ஸ்ரீ தேவி லலிதாம்பிகா பீடம்ங்கிற க்ஷேத்திரம் இங்கே உருவானது. 26 வருஷமாக இந்த பீடம் மிக சிறப்பாக பலவிதமான பூஜை புனஸ்காரத்தோடு நடந்து கொண்டு வருது. இன்னைய வரைக்கும் பல மக்கள் அம்பாள் கிட்ட இன்னைக்கு பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய அனுகிரகத்தை உள்ளங்கை நெல்லிக்கனியை போல அருள் பெற்றிருக்கிறாங்க அம்பாள் கிட்ட. அவருடைய அற்புதங்கள் சொல்ல போனாக்கா 1000 நா படைத்த ஆதிசேஷனால் கூட முடியாதுன்னு புராணங்களில் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பரதேவதை லலிதா பரமேஸ்வரிங்கிற தேவி இந்த கலியுகத்தில் இப்போ நம்ம வாழ்கிற இந்த சமீப காலத்தில் தேவி மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த க்ஷேத்திரத்தில் பேசும் தெய்வமாக, எப்படி பேசுகிற தெய்வமாக, மக்கள் கேட்ட க்ஷணத்தில் அனுகிரகம் பண்ணுற தெய்வமாக க்ஷிப்ரபிரசாதியா. க்ஷிப்ரபிரசாதின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு கேட்ட வரத்தை அம்மா கொடுக்குறா. எப்படின்னா நினச்சா கொடுக்க வேண்டியது கற்பக விருட்சம், கேட்டால் கொடுக்கறது காமதேனு. அப்போ அந்த கற்பக விருட்சமாகவும் காமதேனுவாகவுமே அம்பாள் இங்கே அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கிறா. இதான் இவளுடைய சிறப்பு. இங்கே டெய்லியும் என்ன மாதிரி பூஜைகள்லாம் நடக்குது? ஸோ என்ன மாதிரி வழிபாடு நடக்குது கொஞ்சம்? வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத சாஸ்திரங்களில் பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு குரு பரம்பரை மூலியமாக இந்த பூஜை விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் யந்திரம் மந்திரம் தந்திரம்னு சொல்லக்கூடிய விதானங்கள் உண்டு. அந்த வரிசையில் இங்கே அம்பாளுடைய கோவில் பார்த்திங்கன்னா ஆகம விதி பிரகாரம் கிடையாது. ஆனால் பூஜை தந்திரசாஸ்திர விதி பிரகாரம் நடக்குது. ஏன் கோவில் ஆகம பிரகாரம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா,
இந்த 26 வருஷத்தில் 2 முறை அம்பாளுக்கு விமானம் வச்சு பலிபீடம் மதில் செவரெல்லாம் அமைச்சு கோவில் கட்டணும்னு 2 முறை முயற்சி செய்து அம்பாளுடைய கோவிலை வந்து இங்கே கட்ட முடியல. ஏன்னா இறைவனுக்காக மனிதன் கோவில் கட்டுறது ஒரு விதம், இறைவன் மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக தர்மத்தை வந்து நிலைநாட்டணுன்றதுக்காக இறைவனுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு விதம். அப்போ அந்த இடத்துல வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அருள் சக்திங்கிறது நிறைஞ்சி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கடவுள் நமக்கு என்ன அந்த அம்பாள் சொல்ல நினைக்கிறா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிறது ஒரு சக்தி. அந்த சக்தி பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆடம்பரமான கோவில்களில் வந்து அருளாட்சி செய்துட்டு இருக்கிறான். ஆனால் லலிதாங்கிற தெய்வம் இங்கே குடிசையில் வந்து அருளாட்சி செய்கிறான். நாங்கள் வரும்போது பார்த்தோம், எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் சாமி இருக்கும், பெரிய பெரிய இடத்துல தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே குடிசையில் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? அதுதான், அதாவது வந்து ஆகம விதி பிரகாரமும் இங்கே கோவில் அமைப்பு கிடையாது. ஆனால் அம்பாளுடைய அருள் சக்தி நிறைஞ்சிருக்குது, மக்களுக்கு அந்த எளிமையை அவள் உணர்த்துறான். அதை போல் அம்பாள் இங்கே குடிசையில் தான் இருக்கணுங்கிறது அவளுடைய சங்கல்பம். அவள் குடிசையில் எளிமையாக இருந்து அங்கே வர்றவங்களையெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்குறான். குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறா, விவாக பிராப்தம் கேட்குறவங்களுக்கு விவாக பிராப்தத்தை கொடுக்குறா, செல்வத்தை வேண்டி வர்றவங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறா. மொத்தத்தில் சொல்லப்போனால் 16 செல்வங்களும் கிடைக்கிற ஒரு அருள் குவியல்னே இந்த லலிதாம்பிகா பீடத்தை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்புமிக்க க்ஷேத்திரம் இது. இங்கே தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலோ கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இது எல்லாம் இல்லாத இயற்கை பாரம்பரியமாக நடக்கக்கூடிய பூஜை முறைகள் தான் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி அம்பாளுக்கு இங்கே அன்ன நைவேத்தியம் கிடையாது. இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பால் பழம் தான். 26 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வரும்பொழுது தன்னை இங்கே வெளிப்படுத்திக்கும் போது என்ன நைவேத்தியமோ அதுதான் இன்னைய வரைக்கும் நைவேத்தியமாக நடக்குது. அவள் வரும்போது ஓலக்குடிசையில் இருந்தால் இன்னைய வரைக்கும் ஓலக்குடிசையிலே தான் இருக்கிறாள். எத்தனையோ முறை கோவில் கட்ட பிரயர்த்தனம் பண்ணி அந்த கோவில் கட்டக்கூடாதுங்கிறது அம்பாளுடைய சங்கல்பம். கலியுகம் முடிகிற வரைக்குமோ இந்த குடிசையில் இருந்து தான் நான் அனுகிரகம் பண்ணுவேன், அருளாட்சி செய்வேன். என்னை தேடி வர பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் வள்ளலாக நான் வீட்டிலிருந்து அனுகிரகம் பண்ணுவேன்னு அம்பாள் வந்து சொல்லி இந்த குடிசையில் இன்னைய வரைக்கும் அருளாட்சி செய்துட்டு இருக்கிறாள். அவளுக்கு நம்ம கோவில் கட்டணும், இல்லை நம்ம எதனா பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த செயலை நிறுத்திடுவாள். நம்மளை செய்ய முடியாத அளவுக்கு நிறுத்திடுவா. ஏன்னா அவளுடைய அனுகிரகத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் நம்மளுடைய முயற்சிக்கு நடக்காது. இங்கே வரக்கூடிய ஒரு சில சுவாமிஜியெல்லாம் கேட்பாங்க, ஏன் சுவாமி உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து எதனா ப்ராப்ளமா, அதனால தான் அம்பாளை வந்து நீங்கள் குடிசையிலே வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா வந்து நினச்சாக்கா அவள் கண் அசைவிலே எல்லாமே கொடுப்பாள் இல்லையா? அப்பேற்பட்ட கருணை கடல் அந்த தெய்வம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுடைய அன்பருக்கு கணத்தில் நிமிஷத்தில் வந்து அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்கிறாள். ஆனால் அவள் வந்து எல்லா இடத்துல கோவில் இருக்குது, எல்லா இடத்துல ஆடம்பரம் இருக்குது, இங்கே ஆடம்பரம் இல்லாத இருக்கணுங்கிறது அவளுடைய நோக்கம். அதை நம்ம வந்து தடை சொல்லக்கூடாது. அம்பாள் என்ன வழி காமிக்கிறாளோ அந்த வழியை நம்ம வந்து பின்பற்றி போனால் நமக்கு வெற்றி. அதுபோல் அம்பாள் வந்து குடிசையில் தான் இருக்கணுங்கிறது சங்கல்பம். இது வரைக்கும் குடிசையிலே தான் அனுகிரகம் பண்ணால் இனிமேலும் குடிசையில் தான் இருந்து அனுகிரகம் பண்ணுவாள். நிறைய பேர் கேட்பாங்க, இதை பராமரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. எப்போவுமே இன்றைக்கி காலத்தில் வந்து புதுசாக என்ன வேணாலும் செய்திடலாம். ஆனால் பழமையை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் இல்லையா? அது ஒரு சவால் தான். இவ்வளோ நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கேட்பாங்க, நம்ம பீடத்தில் வந்து இவ்வளோ விளக்கு ஏற்றுறீங்களே, ஆனால் குடிசையில் இருக்குது, வெளியே இருந்து அந்த ஃபோட்டோவில் அந்த குடிசையை பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விளக்கு எறிகிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கும், எப்படி இவ்வளோ பொறுப்பாக வந்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து நம்மளால் நடக்கிறது கிடையாது. தேவி வந்து அதை நடத்திக்கிறாள். இயற்கை வந்து தன்னை உருப்படுத்திக்குது. இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிறது அம்பாள் வந்து நடத்திக்கிற அளவு நம்மளால் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைய வரைக்கும் வந்து இயற்கையான முறையில் பஞ்ச உபச்சார பூஜை சொல்லுவாங்க. அதாவது சாஸ்திரங்கள் பல, அதில் வந்து தாந்திரீக சாஸ்திரம்னு ஒன்று உண்டு.
தேவியை வழிபடுவது, அதாவது சக்தி வழிபாடுன்னு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாந்திரீக வழிபாடு தான் சிறந்தது. கடவுளை வந்து 3 விதத்தில் வணங்கலாம். ஒன்று சைவமாக, அடுத்தது வைணவமாக. வைணவத்தில் வந்து மகாலட்சுமியாக வணங்குவாங்க அம்பாளை, சைவத்தில் பார்வதியாக வணங்குவாங்க. ஆனால் சாக்தம்னு சொன்னால் ஆதிபராசக்தி ஜெகன்மாதா, அந்த ராஜராஜேஸ்வரி தனிச்சு சக்தியை வந்து தனிச்சு வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அது. அந்த முறையை வந்து நம்ம கையாளணும்னு சொன்னாக்கா மந்திரம், யந்திரம், தந்திரம், இந்த 3 விஷயம் இருந்தால் தான் தேவியை வந்து நம்ம எளிமையாக என்ன பண்ண முடியும், அவள் திருவடியை வந்து பற்ற முடியும். எத்தனையோ சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் வந்து பல விஷயத்தை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம உலக மக்கள் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருந்து அவங்க வந்து தன்னையும் நல்லா வாழ வச்சு தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வாழ வைக்கணுன்றதுக்காக அற்புதமான சாஸ்திரங்கள்லாம் வந்து ரிஷிகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு விதம்ங்கிறது தாந்திரீக சாஸ்திரம். தாந்திரீகங்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வரம் கொடுக்க, தெய்வத்துக்கிட்டேருந்து வரம் வாங்கக்கூடிய ஒரு விதானம் அது. அந்த விதானத்தை செய்யணுன்னா நிறையவே மனசு பக்குவம் வேணும், மனசு ஒரு நிலை வேணும். சீக்கிரத்தில் ஒரு விஷயம் நடக்குமாங்கிறத வந்து எதிர்பார்த்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த தாந்திரிகங்கிறது நமக்கு அனுகிரகம் பண்ணுமோ அந்த அளவுக்கு பின்விளைவையும் கொடுக்கும். ஏன் பின்விளைவு கொடுக்குதுன்னா, நம்ம அதை துஷ்பிரயோகம் பண்ணோம்னா, துஷ்பிரயோகம்னா என்ன, சரியான செயல்களுக்கு அது பயன்படுத்தாத தவறான செயல்களுக்கு பயன்படுத்தணும்னா அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்கிற செயலே நம்மளை வந்து அழிச்சிடும் இல்லையா? இது மாதிரி தாந்திரீக சாஸ்திர பிரகாரம் இருக்கக்கூடிய பூஜா முறைகள் தான் இங்கே நடக்குது. அந்த பூஜா முறைகள் நடக்கிறதால தான் இங்கே வரவங்களுக்கு எளிமையாக வரம் கிடைக்குது. இப்போ கடன் பிரச்சனைன்னு வராங்க, அதுக்குண்டான பூஜை முறைகளை வந்து செய்கிறோம். குழந்தை இல்லைன்னு வராங்க, அதுக்குண்டான பூஜை முறைகளை செய்கிறோம். கடையில் எனக்கு வியாபார ஆகர்ஷணம் வேணும்னு கேட்குறாங்க, அதுக்குண்டான விஷயங்களை செய்து கொடுக்குறோம். ஒவ்வொரு பூஜை செய்யும் பொழுதும் அந்த பூஜைக்குண்டான பலன் வந்து சீக்கிரம் கிடைக்குது. காரணம் என்னன்னா அணுகுமுறை. நம்ம என்ன பூஜை முறையை வந்து நம்ம அணுகிறோமோ அதை கொண்டு தான் நமக்கு பலனுங்கிறது வரும். அப்படி லலிதாங்கிற தெய்வத்துக்கு வந்து பூஜிக்கக்கூடிய சாஸ்திரம் ரொம்ப பெருசு. எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் இருக்குது. அதில் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் பஞ்சோபச்சார பூஜை, ஷோடசோபச்சார பூஜை, சதுஷஷ்டி உபச்சார பூஜைன்னு சொல்லுவாங்க. 3 விதமான பூஜைகள். இதில் எளிமையாக இப்போ மக்கள் எல்லாம் செய்யக்கூடியது எதுன்னு கேட்டால் பஞ்சோபச்சார பூஜை. இப்போ நம்ம வீடுகள்லேயே அதை செய்வோம். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, கந்தம், கந்தம்னு சொன்னாக்கா வாசனை நிறைந்த ஒரு சந்தனம், சந்தனம் அல்லது மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். அது எதில் விளையுது, பூமியில் விளையுது இல்லையா? அப்போ அது மண் தத்துவம். சரியா? அடுத்தது கந்தம், ஜலம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம். கடவுளுக்கு நம்ம முதல்ல எதை அர்ப்பணிக்கிறோம், அபிஷேகம் பண்ணணும்னா தீர்த்தம் வேணும், அப்புறம் கடவுளுக்கு சாத்துறதுக்கு சந்தனம் வேணும், அப்புறம் என்ன பண்ணுறோம், புஷ்பத்தை சாத்துறோம். அதுக்கப்புறம் புஷ்பங்கிறது ஆகாய தத்துவம். ஏன்னா பூக்கள் எல்லாம் எதை நோக்கி பூக்குது, மேல் நோக்கி அந்தரத்தில் தான் பூக்குது. பூமியிலையும் இல்லை, மேலே ஆகாயத்துலேயும் இல்லை, சென்ட்ரல் பிளேஸில் தான் பூங்கிறது பூக்குது. அப்போ ஆகாயத்தை நோக்கி அது பூக்கிறதால அது ஆகாய தத்துவம். அடுத்தது காற்றை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணில் பார்க்க முடியுமா, காற்றை பார்க்க முடியாது, உணர தான் முடியும். ஆனால் அந்த காற்றை வந்து கண்ணில் பார்க்கலாம். எப்படி, வாசனை தூபங்களால் பார்க்கலாம். இப்போ ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம், அந்த புகை காற்றோடு கலந்து வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுது, காற்று இருக்க வச்சு தான் அது இந்த திசையை நோக்கி வருது இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோம் ப்ளஸ் பார்க்குறோம், காற்றை உணர்ற மாற்றம் இல்லாத பார்க்கவும் செய்கிறோம். அடுத்தது அக்னிக்கு உண்டான உபச்சாரம் தான் கற்பூரம் காமிக்கிறது, தீபம் காமிக்கிறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இந்த பஞ்ச உபச்சாரங்கிறது நார்மலாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பூஜை. அடுத்தது ஷோடச உபச்சாரம்னு சொல்லுவாங்க. 16 விதமான உபச்சாரங்கள். இந்த 16 உபச்சாரங்கள் என்னன்னு கேட்டாக்கா, கடவுளை எழுந்தருளை பண்ணுறது, அப்புறம் அவங்கள உட்கார ஆசனம் கொடுக்கறது, அபிஷேகம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 5 விஷயங்களையும் அவங்களுக்கு ஆடை, அலங்காரம், அர்ச்சனை, தூப, தீப, நைவேத்தியம், ஆராதனைன்னு சொல்லி 16 விதமான உபச்சாரங்களை செய்து ஆராதிக்கிறது ஒரு விதம். இதை தாண்டி சதுஷஷ்டி உபச்சார பூஜைன்னு அம்பாளுக்கு இருக்குது. அதாவது கடவுளை வந்து தனக்குள்ளே ஆவாகனம் செய்கிறது. தாந்திரிகம்னு சொன்னாவே வெளியே பூஜை பண்ணுறது கிடையாது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்,
வெளியே வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, இதையெல்லாம் தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் எனக்குள்ளே பூஜை பண்ணுறது உங்களால் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியும். எப்படி முடியும்னு சொன்னாக்கா, இதுக்கு சம ஆராதனைன்னு பேர். அதாவது வெளியவும் ஒரு தேவதைக்கு பூஜை செய்யணும், யந்திர மந்திர தந்திரமாக அதுக்குண்டான பொருட்களை வச்சு பூஜை செய்யணும். அந்த வெளியே செய்கிற பூஜை நமக்குள்ளேயும் செய்யணும், யோக மார்க்கமாக நமக்குள்ளேயும் அந்த பூஜையை செய்யணும். தம் ப்ளஸ் அந்தரம், வெளியே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடை உள்ளுக்குள்ளேயும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது தான் தந்திரம்னு பேர். ஒரே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தை உள்ளவும் சேர்த்து செய்கிற விஷயந்தான் தந்திரம். இப்படி செய்யறதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். சாதாரணமாக இன்றைக்கி கற்றுன்ட்டு நாளைக்கு செய்ய முடியுமான்னா முடியாது. வருஷ கால பிரயத்தனம் இருக்கணும். வருஷ காலத்தில் வந்து நம்ம அதை பயிற்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். இப்படி சொல்லக்கூடிய முறைகள் தான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்குது. பல தந்திர சாஸ்திரங்கள் ரிஷிகள் கொடுத்து நாங்கள் கடைப்பிடிக்கக்கூடியது பரசுராம கல்பசூத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நூலின் பிரமாணமாக கொண்டு தான் இங்கே பூஜைகள் எல்லாமே நடக்குது. எங்களுடைய குரு பரம்பரைன்னு பண்ணால் தத்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க. தத்தாத்திரேய சுவாமி முதலாக கொண்டு தான் எங்களுடைய குரு பரம்பரைகள் வந்துட்டு இருக்குது இன்னைய வரைக்கும். லலிதாம்பிகையுடைய பூஜை புனஸ்காரம் எல்லாமே வந்து தத்தாத்திரேய சுவாமி அனுகிரகம் பண்ணி துர்வாசர், பரசுராமர் இப்படி இருக்கக்கூடிய ரிஷிமார்கள் எல்லாம் வந்து கொடுத்த பூஜா விதானத்தின் பிரகாரமே இங்கே பூஜை, தர்ப்பணம், யக்ஞம், யாகம் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு வருது. இது இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தோறும் இங்கே 108 கலசாபிஷேகம் நடக்குது. அந்த கலசாபிஷேகத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கலசாபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யாகசாலையில் கலசம் வச்சு யக்ஞமெல்லாம் செய்து அந்த கலசத்தில் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து அந்த பொடியை தான் அந்த தீர்த்தத்தில் கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இது 2 மாத்திரமே சுத்தமான தீர்த்தத்தில் கலந்து அதே கலசத்தில் ஸ்தாபனம் செய்து அந்த 108 கலசத்துலேயும் முதல்ல சொன்ன மாதிரி தாந்திரிக மார்க்கமாக உள்ளுக்குள்ளவும் பூஜை செய்து, தனக்குள்ளேயும் பூஜை செய்து, வெளிப்புறத்துலேயும் பூஜை செய்து, அம்பாளுங்கிற அந்த பராசக்தி அதில் ஆவாகனம் பண்ணி உபச்சாரங்களை செய்து முடித்ததுக்கப்புறம் பக்தர்கள் வந்து, ஏன்னா 108 கலசத்துலேயும் யார் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறா இல்லையா, அந்த அருள் சக்தி நிறைஞ்சிருக்குது. இப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த பௌர்ணமி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கரங்களால், அவங்களுடைய திருக்கரங்களால் அந்த கலசத்தை ஏந்தி 3 முறை அம்பாளுடைய சன்னிதானத்தை வலம் வந்து உள்ள அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு அந்த கலசத்தை கொடுப்பாங்க. இது செய்கிறதால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாள். இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அவள் தான் தாய், இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் அவள் தான் தாய். அப்போ இல்லைன்னு சொல்கிறவங்களே காப்பாற்றுறான்னா இருக்குன்னு சொல்கிறவங்கள இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் காப்பாற்றுவா. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனையோடு இன்றைக்கி எனக்கு குழந்தை வேணும், இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, இப்படி பல பற்றத்தார் வந்து இங்கே வருவாங்க. அப்போ வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலசத்தை ஏந்தி அம்பாளியே தன் கரத்தில் ஏந்தி வரதாக பாவனை செய்து கோவிலை 3 முறை வலம் வருவாங்க. வலம் வந்து அந்த கலசத்தை எடுத்து உள்ளே கொடுத்தாங்கன்னா நாம் அபிஷேகம் பண்ணி அந்த கலச தேங்காய், அதில் இருக்கக்கூடிய ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம், அந்த குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் கலந்து அந்த தீர்த்தம், இது 3 அந்த பக்தர் எடுத்துகிட்டு வந்தார் பாருங்க, அவருக்கு பிரசாதமாக கொடுக்குறோம். அப்போ அந்த பிரசாதத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த தேங்காயை 1 மாதம் முழுக்க பூஜை பண்ணுறாங்க. எலுமிச்சை பழத்தை அவங்க வந்து சாப்பிட்டுட சொல்லுவோம், உள்ளுக்கு நீங்கள் சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ஒரு பிரசாதம் நம்ம சாப்பிடும்போது இறைவனுடைய எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே கலந்துரும். அந்த தீர்த்த பிரசாதம் உள்ளுக்கும் சாப்பிடலாம், வெளியே தெளிப்பானாகவும் அதை யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து பூஜை அறையிலே, கடை வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் தெளித்து, இதனால் வரக்கூடிய பயன் என்னன்னு கேட்டாக்கா, கடவுளுடைய எனர்ஜி நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கு தப்பான விஷயமே நடக்காது. என்ன நடக்கும், எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அதனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலச பூஜை மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதை தவிர்த்து அமாவாசைக்கு பூஜை நடக்கும். அமாவாசை பூஜைக்கு இங்கே மக்களை நாங்கள் அலோட் பண்ணுறதில்லை. கோவிலுக்கு வந்து தரிசனத்துக்கு வருவாங்க, அமாவாசை பூஜை செப்பரேட்டாக நடக்கும்.
ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அது அம்பாளுக்காக பிரத்யேகமாக பண்ணக்கூடிய பூஜை. அதில் ஒரு சில தேவதைகள் உண்டு. இங்கே வந்து ஏகதெய்வ வழிபாடு தான் பிரதானமானது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு சன்னிதானம்லாம் பார்க்க முடியாது. மற்ற கோவிலில் போனீங்கன்னா வாசலில் பிள்ளையார் இருப்பார், முருகர் இருப்பார், துவார சக்தி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அம்பாளே ஏக பிரம்ம சக்தியாக இருக்கிறாள். அப்போ அவளுக்கு வந்து பல முறையான பூஜைகள் நாங்கள் செய்யும்போது அமாவாசைக்கு காளிக்கு உண்டான பூஜையை பண்ணுவோம். அவளையே காளியாக பாவனை செய்து அந்த பூஜைகள் செய்கிறோம். அந்த எந்த தேவதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஸ்மசான காளி. அந்த காளிக்கு தான் வந்து அந்த அமாவாசைக்கு பிரத்யேகமாக இங்கே பூஜை நடக்கும். இந்த பூஜையுடைய முறை வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷமாக என்னுடைய கனவு அது. ஏன்னா மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரிக்கு பிரதானமான ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. ஆனால் அந்த அங்காள பரமேஸ்வரி யார், எப்படி அவதாரம் பண்ணால், எப்படி வந்து அவள் கோவில் கொண்டா, எப்படி மக்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் வேறு. ஆனால் புராண ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அப்படி பார்க்கும் பொழுது அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேர் அர்த்தம் சொல்லுவாங்க. அங்கம் ஆளும் ஈஸ்வரி, சிவனுடைய பாதி அங்கத்தை அவள் ஆள்றதால அங்காள பரமேஸ்வரி, அவள் ஆங்காரமாக இருக்கிறதால அங்காள பரமேஸ்வரி, இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது நமக்கு மேலோட்டமான விஷயம். இதில் சாஸ்திரோக்தமான விஷயங்கள் இருக்குது. என்ன, அங்காள பரமேஸ்வரிங்கிறது ஒரு மந்திரம், அது பேர் கிடையாது. அது ஒரு தேவியுடைய மந்திரம். இதை நான் சொல்லலை, இதை வந்து பிருகு ரிஷிங்கிற ஒரு முனிவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தந்திர சாஸ்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, பலவிதமான தந்திரங்கள் உண்டு. அதில் ஸ்மசான காளிகா தந்திரம்னு ஒரு தந்திரம் உண்டு. அந்த தந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிருகு முனிவர் பல தேவதைக்கு மந்திரங்களை கொடுத்துருக்கிறார். அதில் பிரத்யேகமாக ஸ்மசான காளின்னு சொல்லக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு யந்திரம் மந்திரம், அவளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி பூஜை பண்ணணுங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அந்த ரிஷி கொடுத்துருக்கார். அந்த பூஜை முறைகளை அந்த அமாவாசை அன்னைக்கு இங்கே நாங்கள் செய்கிறது உண்டு. இப்போ பிருகு ரிஷி யார், அவர் ஏன் இந்த மந்திரத்தை கொடுத்தார் அப்படின்னா, பிருகு ரிஷிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆண் தெய்வங்களை மட்டுமே பிரத்யேகமாக வணங்கக்கூடியவர். பெண் தெய்வத்தை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அப்போ அவர் வந்து ஒரு யாகம் செய்கிறார். பிருகு ரிஷி வந்து ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்துக்கு தலைமை பொறுப்பு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு வருது. அப்போ சரி, மும்மூர்த்திகளில் யாரை முதன்மையாக நிறுத்துறது அப்படின்னு நினைக்கிறார். பிரம்மா கிட்டே போகிறார். பிரம்மா கிட்டே போனால் பிரம்மா வந்து அவர் எப்போவுமே தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜபமாலை வச்சுட்டு புஸ்தகத்தோட தியானம் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா. இப்போ தியானம் பண்ணி இவர் நான் பிருகு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு, அவர் கவனிக்கலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு முனிவர், ஏன்னா கடவுளுடைய அடியார்களுக்கு வந்து பலம் அதிகம் எப்போவுமே. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இதை மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் கண்டுக்கவே இல்லை, என்னன்னு கூட பார்க்கல. அவர் அப்படி பார்க்காத பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு படைப்பு கடவுளான பிரம்மாணி இவ்வளோ அலட்சியமாக இருக்கலாமா, பூலோகத்தில் வந்து உனக்கு கோவில்களே இல்லாத போகட்டும்னு சபிச்சிடுறார். ரெண்டாவது சரி இவர் நம்ம பொறுப்புக்கு வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, கைலாயம் போகிறார். கைலாயம் போயிட்டு ருத்ரமூர்த்தியை பார்க்குறார், சிவபெருமானை பார்க்குறார். பார்த்துட்டு சுவாமி நான் வந்து பிருகு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி என்ன பண்ணுறாரு, சுவாமியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏகாந்தமாக தேவியோடு இருப்பார். ஏன்னா அம்பாளை சுவாமி பிரியவே மாட்டாங்க. அவங்க 2 பேர் வந்து ₹1 காயினில் இருக்கக்கூடிய 2 பக்கம் மாதிரி அவங்க இணைஞ்சே தான் இருப்பாங்க. அப்போ அவர் அந்த ஆனந்தத்தில் இருந்ததால் என்ன பண்ணிட்டார், இவர் வந்ததை கவனிக்கலை, அவர் அந்த யோகத்தில் இருந்துட்டார். என்ன இது நம்ம இப்படி வந்திருக்கோம், இவரும் இப்படி பொறுப்பு இல்லாத இருக்காரே, நம்மளை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஜட மாதிரி இருக்க இல்லையா நீ, என்னை பார்க்காத என்னை வரவேற்காத நீ இருக்க இல்லையா, உனக்கு வந்து உருவ வழிபாடே இல்லாத போகட்டும்னு சபிச்சிடுறார். அதனால தான் இன்றைக்கி சிவன் கோயிலெல்லாம் என்ன இருக்குது, அரூபமாக போன்னு சபிச்சிடுறார். அரூபமாக லிங்க திருமேனி தான் சிவபெருமானுக்கு இருக்கும், உருவம் எங்கேயுமே இருக்காது. எல்லா சிவன் கோயிலும் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்ன இருக்குது, சிவலிங்கம் தான். சிவலிங்கம் தான் எல்லா கோவில்லையும் இருக்கும் இல்லையா. அப்போது இதையும் வந்து மைனஸ் பண்ணிடுறார், வேண்டாம் இவர் நம்ம பொறுப்புக்கு சரி வர மாட்டார். மூணாவதாக வந்து வைகுண்டம் போகிறார். வைகுண்டம் போயிட்டு அங்கேயும் சுவாமி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாராயணர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, யோக நித்திரையில் இருக்கிறார். ஆதிசேஷன் மேலே யோக நித்திரையில் இருக்கிறார் சுவாமி.
யோக நித்திரையில் இருக்கிறத இவருக்கு கோபம் வந்துடுச்சு. 3 பேரை வந்து ஆக்கல், அழித்தல், காத்தல்னு சொல்லக்கூடிய அந்த 3 பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இப்படி பொறுப்பே இல்லாத இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம் வருது. வந்து அவருடைய காலை வச்சு பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய திருமார்பில் வந்து உதைச்சிடுறார். உதைச்ச உடனேயும் அங்கே யார் இருக்கிறா திருமார்பில்? பிரம்மாவுக்கு நாவல சரஸ்வதி, பரமேஸ்வரனுக்கு அங்கத்தில் பாதியாக பார்வதி, மகாவிஷ்ணுவுக்கு திருமார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. அப்போ இவர் யாரை உதைச்சிட்டாரு? பெருமாளை உதைக்கல, மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வந்து உதைச்சிடுறார். அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது மகாலட்சுமிக்கு. என்ன ஆணவம் இந்த முனிவனுக்கு, இப்படி வந்து காலில் எட்டி உதைக்கிறானே, அதுவும் இந்த சர்வத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய மகாலட்சுமி நான் இருக்கக்கூடிய இடத்த இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோபம் வந்து அவரை சபிக்கிறான். சபித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன் கோபம் தணிஞ்சு, அம்மா நான் செய்தது தவறு, என்னை வந்து மன்னிச்சிடுங்க, உங்கள் சாபம் எனக்கு வரமாக மாறட்டும்னு கேட்குறாரு. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பிறப்பில் வந்து நான் வந்து உங்களை எட்டி உதைச்சிட்டேன், என் பாதம் வந்து உங்கள் மேலே பட்டுருச்சு, நீங்கள் எனக்கு மகளாக வந்து உங்களுடைய பாதத்தை என் மடியில் வச்சு என்னை உதைச்சி நீங்கள் விளையாடணும், அதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும்னு சொல்லி மகாலட்சுமியை குழந்தையாக வந்து அவர் பெற்றெடுத்தார். யார்? பிருகு முனிவருடைய மகள் தான் மகாலட்சுமி. அதனால் பிருகு முனிவருக்கு அவள் மகளாக வந்ததால் தான் அவளுக்கு பார்கவிங்கிற பேர். அப்படி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேவி உபாசனை, தேவி மந்திரங்களை எல்லாம் வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். முதல்ல மகாலட்சுமி நோக்கி தான் அவர் தபம் பண்ணுறார். மகாலட்சுமி அவளுக்கு மகளாக வரா. அதை கொண்டு உலக மக்களுக்கு மந்திர தந்திர யந்திரங்களை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால பல தேவதைகளுக்கு வந்து இந்த பூஜா விதானங்களை வந்து அவர் வகுத்திருக்கிறார். அந்த வரிசையில் ஸ்மசான காளி தந்திரங்கிற ஒரு விஷயத்தில் இந்த பிருகு முனிவர் வந்து அந்த தேவிக்குண்டான மந்திரம், யந்திரம், தந்திரம் இது பரம ரகசியம். இது வந்து எல்லாராலையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதனால தான் 25 வருஷமாக நாமளும் என்ன பண்ணிட்டோம், யாருக்குமே இதை வெளிப்படுத்தலை, கொடுக்குறோம். யாருக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறோன்னா, தகுதி உடையவங்களுக்கு, வைராக்கியம் உடையவங்களுக்கு, இறைவனை தவிர வேறு இல்லைங்கிற மனப்பக்குவம் உள்ளவங்களுக்கு இந்த பூஜா முறையை சொல்லி கொடுத்து அவங்களையும் நாங்கள் அந்த வழிபாட்டில் வந்து ஈடுபடுத்துகிறோம். இந்த இடத்துல மந்திர தீட்சைகள் கொடுக்கறது உண்டு. அதாவது கணபதி முதல் மற்ற எல்லா தெய்வத்துடைய மந்திர தந்திரம் யந்திரங்கிற பூஜா விதானங்களும் எங்களுக்கு இங்கே பீடத்தில் உண்டு. வரக்கூடிய பக்தர்கள் மந்திர சாதனை பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக வருவாங்க. இப்போ குறைகள் கேட்குறதுக்கு வர்றது ஒரு பட்சம், நாங்களும் வந்து மந்திர சாதனை பண்ணணும், தேவியை ஆராதிக்கணும், மந்திர ஜபம் பண்ணணும், யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த மாதிரி வைராக்கியமாக உள்ளவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து இங்கே நம்ம தீட்சையாக கொடுத்து அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்களையும் அந்த பயிற்சியில் வந்து ஈடுபடுத்துறது உண்டு. இப்படி பிருகு ரிஷியால் கொடுக்கப்பட்ட மந்திர யந்திர தந்திரங்களால் அங்காள பரமேஸ்வரிக்கும் இங்கே வந்து ஆராதனை நடக்குது. அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பலனுமே கிடைக்கும். நம்ம பட்டியலிட்டு இதுதான்னே சொல்லவே முடியாது. நீங்கள் நல்லது நினச்சாலும் நடக்கும், நீங்கள் கெட்டது நினச்சாலும் நடக்கும். எத்பாவம் தத்பவதி. ஏன்னா அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் கருணை கடல், குழந்தை மாதிரி அவர் ஈஸியாக நம்ம கூப்பிட்டோம்னா வந்துடுவா. அந்த அளவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தெய்வம் அந்த அங்காள பரமேஸ்வரி. அவளை வந்து வணங்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா முழுமையான சரணாகதி வேணும், வைராக்கியங்கிற பக்தி வேணும். வெறும் பக்தி இருந்தால் பத்தாது, வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவளை வந்து சீக்கிரத்தில் பிடிக்க முடியும். நிறைய பேருக்கு அந்த அம்மா குலதெய்வம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நிறைய பேர் குலதெய்வத்தை வணங்குறதே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு புதுசாக ஒரு ஒன்றில் ஒரு அங்காளம்மன் கோயில் ஒருத்தர் கட்டியிருப்பார். அவர் அங்காளம்மன் தான் பிரத்யேகமாக முதல்லேருந்து பூஜை பண்ணி ஆராதனை பண்ணியிருப்பார். இடையில் என்ன பண்ணுவார், வாராகி அம்மன் வச்சுடுவார் அந்த இடத்துல. உடனே என்ன பண்ணுவார், வேறு எதனா ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து வச்சுடுவார். தவறு. எப்போவுமே வந்து ஒரே தெய்வத்தை ஆராதிக்கணும். அந்த ஒரு தெய்வத்தையே எல்லா தெய்வமாக பார்க்கணும். அந்த பாவனை இருந்தால் தான் உபாசகன். அப்போ வந்து சாதனை பண்ணுறதுக்கு தகுதி உடையவனாக இருப்பான். சரியா? அப்போது இவங்க அங்காளம்மன் கோயில் கட்டிட்டு வாராகி அம்மனை வச்சாக்கா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? உங்களை நான் சும்மா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேறு யாரையோ கவனிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு என் மேலே என்ன வரும்? வெறுப்பு வரும் இல்லையா? கோபம் வரும், வெறுப்பு வரும். என்ன இவங்களை தேடி வந்து நம்ம இவங்களுக்கு நல்லது செய்ய வந்தால்
இவங்க வந்து நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கலையே, மற்றவங்களை வந்து உபச்சாரணை பண்ணுறாங்களே அப்படிங்கிற நோக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. இது தெய்வங்களுக்கும் உண்டு. அப்போது ஏக தெய்வ வழிபாடு. நீ முருகனை கும்பிட்றியா, அந்த முருகனை எல்லா தெய்வமாக பாரு. நீ விஷ்ணுவை கும்பிட்றியா, அந்த விஷ்ணுவை எல்லா தெய்வமாக பாரு. சிவனை கும்பிட்றியா, அந்த சிவனை எல்லா தெய்வமாக பாரு. அம்பாளை கும்பிட்றியா, அந்த அம்பாள் தான் சர்வமும்னு பாரு. இன்னைக்கு பிள்ளையாரை கும்பிட்டாலும் அவ தான், முருகனை கும்பிட்டாலும் அவ தான். அப்படி செஞ்சவங்களாக தான் நம்முடைய சித்தர்கள். அவங்க பாருங்கள், வேறு வேறு தெய்வமெல்லாம் அப்படி போக மாட்டாங்க. மக்களுக்கு பல விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரே தெய்வத்தை தான், வாழை சக்திங்கிற அந்த ஒரு சக்தியை தான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா சித்தர்களுமே வாழை சக்திங்கிற தெய்வத்தை தான் உபாசனை பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரே நோக்கம் தான் அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு போய் மக்களுக்கு பல விதமான நன்மைகளை செய்ய வச்சுது. சித்தர்கள் கொடுத்த விஷயங்களுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. ஜோதிஷ சாஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க, மாந்திரிக காவியம் கொடுத்துருக்குறாங்க, வைத்திய சாஸ்திரங்களை கொடுத்துருக்குறாங்க, தமிழ் இலக்கணங்களை கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு உலகத்துடைய நன்மைக்காக அருள் செய்திருக்காங்க. யாருடைய அருளால்? பராசக்தி வாழை சக்தியுடைய அருளால் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ரிஷிகள் எல்லாருமே வந்து பல தெய்வத்துக்கு அவங்க பூஜா முறைகள் வகுத்து கொடுத்தாலும் ஒரு தெய்வத்தை தான் மனசில் தன்னுடைய உயிராக, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மற்ற தெய்வத்தை எல்லாம் உயிராக மதிக்கணும். நம்ம உபாசிக்கிற குலதெய்வத்தை யார் ஒருவன் வணங்கலையோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. குலதெய்வ வழிபாடு செஞ்சாதான் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? புகழ், கீர்த்தி, செல்வம்னு சொல்லக்கூடிய 16 செல்வங்களுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உலகத்தில் யாரும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதில்லை, பித்ரு காரியங்களை செய்கிறதில்லை. இதெல்லாம் செய்யாததால தான் கடன், நோய், குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, இத்தனை பிரச்சனையில் இங்கேயே வராங்க. அவங்களுக்கும் நம்ம பரிகார பூஜைகள் எல்லாமே வந்து அம்பாள்கிட்ட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும் நல்லபடியாக. அவங்கள ஊக்குவிக்கிறோம். உங்கள் குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தெரியலன்னா கூட வீட்டில் குலதெய்வம்னு தெரியும்ல, பேர் தெரியலன்னா கூட குலதெய்வம்னு தெரியும், விளக்கு வச்சு அப்போ நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம். செய்கிறாங்க, நன்மை நடக்குது. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாநிலத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளில் கூட அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக கொண்ட மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடோடு வணங்குற ஒரு சக்தி. என்ன இதில் வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு கேட்டாக்கா, யாரும் அதை முறையான வகையில் வணங்குறதுக்கு ஆள் இல்லை. சரியாக அதை பயன்படுத்தினா அம்பாளுடைய அனுகிரகத்தை எளிமையாக நம்ம வந்து வாங்கிடலாம். அதனால் குலதெய்வம் நிறைய பேருக்கு அந்த அம்மா இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற பேரில் அங்காள பரமேஸ்வரியை ஒவ்வொரு வீட்லேயுமே விளக்கு வச்சு அவங்களுக்கு என்ன முடியுதோ பச்சை தண்ணி வச்சு கூட தெய்வத்தை ஆராதிக்கலாம். உன் மனசு தான் காரணம். மனசு பூர்ணமாக செய்தால் எல்லாமே வெற்றி தான். சரியா? அதனால் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆசீர்வாதம். பீப்புள்ஸ் ஐ நேயர்களுக்கு தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட 16 செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். அடுத்து இறைவனை தேடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விஜே ரஞ்சிதா.